இந்த ரிட்டன்ஷன் எடிட்டிங்கு, இன்ஃப்ளூயன்சர் எடிட்டிங்கு இந்த மாதிரியான விஷயங்கள கத்தம் பண்ண போகிறோம். எஸ். அதாவது சோசியல் மீடியாவை திறந்தாலே இந்த மாதிரி எடிட் பண்ணணும், அந்த மாதிரி எடிட் பண்ணணும், இப்படி எடிட் பண்ணால் தான் வீடியோ ஓடும், அப்படி எடிட் பண்ணால் தான் வீடியோ ஓடுன்னு சொல்லிட்டு பல பேரை வச்சு எடிட்டிங் சர்வீசஸ் பண்ணுற பல பிராண்டை வந்து வீடியோ போட்டு மக்களை கண்டென்ட் கிரியேட் பண்ணுறவங்கள கொலை போட்டு இப்போலாம் எடிட் பண்ணால் தான் நம்மளை வந்து பார்ப்பாங்க, நமக்கு வந்து வாட்ச் ஹவர்ஸ் வரும், காசு வரும் அப்படின்ற மைண்ட் செட்டை வந்து திணிச்சு வச்சுருக்காங்க. ஓகேவா? எஸ். ஆனால் இந்த ரிட்டன்ஷன் எடிட்டிங் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, அந்த வீடியோ பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி பிரம்மாண்டம் வாவுன்ற மாதிரி இருக்குது. ஃபுல்லாக பார்த்துடுறாங்க. ஓகேவா? ஆனால் அதுலேருந்து டேக் அவே எடுத்துக்கப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சு இருக்காது. லாங் ஃபார்ம் வீடியோ பார்க்குறவங்களோட ஷார்ட் ஃபார்ம் வீடியோ பார்க்குறவங்களோட கவுண்ட் ரொம்ப ரொம்ப அதிகம். அந்த ஷார்ட் ஃபார்மை 1 மினிட் வீடியோ தான். அந்த 1 மினிட் வீடியோவை எப்படி போச்சுன்னே தெரியாத அளவுக்கு கஷ்டப்பட்டு அது இதுவும் பண்ணி வீடியோவை புஷ் பண்ணி விட்டுறாங்க. அப்படி புஷ் பண்ணுறது மூலிமா என்ன ஆகுதுன்னா 10 நிமிஷத்தில் கிட்டத்தட்ட 10 வீடியோ கன்சியூம் பண்ணுறோம். அந்த 10 வீடியோவில் என்னென்னமோ இருக்குது. 10 வீடியோவுமே ஒரே கேட்டகரியாக இருக்காது. ஒன்று காமெடியாக இருக்கும், ஒன்று ப்ராடக்ட்டை செல் பண்ணியிருப்பான், இன்னொருத்தர் ஏதோ ப்ரமோஷன் பண்ணியிருப்பான், இன்னொருத்தர் மைண்ட் செட் பற்றி பேசியிருப்பான், இன்னொன்று ஃபினான்ஸை பற்றி பேசியிருப்பாங்க. விதவிதமாக 10 வெரைட்டிஸ் ஆஃப் கண்டென்ட்டை கண்டினியூஸாக பார்த்துட்டு இருந்திருக்கும். நம்ம ஆளுங்களும் என்ன பண்ணுவாங்க, கண்டென்ட்டை யாரை சப்ஸ்கிரைப் பண்ணுறோம், யாரை ஃபாலோ பண்ணுறோம், ஃபாலோ பண்ணுறது மூலமா நமக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கான்னு தெரியாமலேயே ஏதாவது ஒரு வீடியோ பிடிச்சிருந்தோம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்களோட எல்லா வீடியோஸும் வந்து ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும். நான் இப்போ சோசியல் மீடியாவில் இருக்கேன், வேலை செஞ்சுட்ருக்கேன். எனக்கு சோசியல் மீடியா பேஸ் பண்ண கான்டென்ட் மட்டும்தான் நான் மேஜராக பார்ப்பேன். அதனால் அந்த ரிலேட்டடான ஆட்களை மட்டும் ஃபாலோ பண்ணி வைக்கிறது, சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிறது. சடனாக மணி சேவ் பண்ணணும்னு பார்ப்போம், யாராவது ஒருத்தங்க வீடியோ போட்டிருப்பாங்க, ஃபாலோ பண்ணி விட்டுருவோம். அதுக்கப்புறம் அதை கண்டுக்கவே மாட்டோம். ஸோ இந்த மாதிரி பல வீடியோக்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி வைக்கிறதுனால பல வீடியோஸை ஒரே டைமில் கன்சியூம் பண்ணுறதுனால இந்த மூளையில் இன்ஃபர்மேஷன் போய் ஸ்டோர் ஆகாது. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்ற ஒரு தாட்டு மட்டும்தான் இருக்கும். யோசிச்சு பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு லாங் ஃபார்ம் வீடியோ பார்க்குறது மூலிமா அதுலேருந்து ஏதாவது ஒரு டேக் அவே, இந்த வீடியோலேருந்து இதை எடுத்துக்கிட்டப்பான்னு சொல்ல முடியும். ஆனால் அந்த 10 நிமிஷத்தில் 10 ரீல்ஸ் பார்த்துட்டு அதுலேருந்து நான் இந்த டேக் அவே எடுத்துக்கிட்டேன், இதை வந்து என்னோடய லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பது, நான் அப்ளை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு எதையாவது சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. ஸோ இங்கே இந்த ரிட்டன்ஷன் எடிட்டிங் அப்படின்ற பேரில் கான்டென்ட் க்ரியேஷனில் ஒரு அன்வான்டான திங்கை வந்து திணிச்சு வச்சுருக்காங்க. எதுக்கு ஃபேன்சி, எதுக்கு ரிட்டன்ஷனு? யோசிச்சு பாருங்கள். நான் வந்து சிரிக்க வைக்கணும்னு நினச்சி நான் உள்ள வீடியோ போட வந்தேன். சிரிக்க வைக்கிறதுக்கு பாடி லாங்குவேஜ் இருக்குது, வேர்ட்ஸ் இருக்குது, இன்னும் இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி விஷயங்களை பண்ணி நம்ம காமெடி பண்ணி சிரிக்க வைக்கலாம். ஸோ இது வே ஆஃப் சிரிக்க வைக்கிறதுக்கான ஒரு மெத்தடு கான்டென்ட் க்ரியேஷனில், அதுவும் காமெடி கேட்டகரியில். அதே மாதிரி மைண்ட் செட் ரிலேட்டடாக பேசணும் அப்படின்னா மைண்ட் செட்டை பற்றின விஷயங்களை டேரெக்டாக பேசிட்டு போயிடலாம். இது இப்படி பண்ணால் இப்படி நடக்கும், இது பண்ணால் இப்படி நடக்கும், இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் எடுத்து காமிச்சிட்டு போயிடலாம். ஸோ இன்னும் வேறு ஏதாவது பற்றி பேசணும், ஏதாவது மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னா மோட்டிவேஷன் வந்து வேர்ட்ஸில் தான் இருக்கும். நீ கொடுக்குற வார்த்தையில் தான் அவன் காதில் வாங்கி மோட்டிவேட் ஆவானே தவிர, நீ கொடுக்குற பிஜிஎம்மில் ஆகணும்னா அந்த பிஜிஎம் கட்டாயம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் அந்த மோட்டிவேஷன்லாம் நிற்காது, இறங்கிடும். வார்த்தைக்கு இருக்கிற பவரு மியூசிக்கு இல்லை. ஆனால் மியூசிக்கு இருக்கிற பவரு லாங் டேர்முக்கு இருக்காது, ஷார்ட் டேர்மோட முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இப்போ சோசியல் மீடியாவில் ஒரு பிஸ்னஸ்னால இது வந்து பூம் ஆகி எல்லா கண்டென்ட் கிரியேட்டர் மைண்ட் செட்லேயும் திணிச்சிட்டாங்க. சும்மா மதன் கௌரிலாம் வந்து இன்ஃபர்மேஷன் பேசிகிட்டு இருந்தார். தேவைப்படுற இடத்துல அந்த ஃபோட்டோஸ் காமிப்பார். இந்த க்ரைமா இவங்க இவர் தான் கொண்டு இருக்காங்க, இவர் தான் கொண்டாருன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ காமிச்சு ஒரு நியூஸ் சேனல் மாதிரி பேசிட்டு போயிட்டு இருந்தார். அப்போவே அவரோட கண்டென்ட் வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இப்போது ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறவருக்கு எதுக்கு எடிட்டிங் வந்து பவர்ஃபுல்லான எடிட்டிங் தேவை, டஸ்ஸு புஸ்ஸு அப்படின்றதெல்லாம் இல்லை. ரீசெண்டாக ஒரு ஷார்ட்ஸ்லாம் போட்டு இந்த ஷார்ட்ஸை எடிட் பண்ணுறவங்க, ஸோ அவரோட ஷவுட் அவுட் நல்லா இருந்துச்சு. ஆனால் அவரோட வீடியோஸுமே இந்த ரிட்டன்ஷன் மோடில் வந்து மாறுறதை பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி ஆதி காலத்தில் இருந்து கான்டென்ட் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க ஆர்கானிக் மோடில் வேல்யூ கொடுக்கணும்னு நினச்சி கொடுத்துக்கிட்டு இருந்தவங்களோட மைண்ட் செட்டையே மாற்றி ரிட்டன்ஷன் பண்ண வச்சுட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச கிரியேட்டர்ஸே நான் பல பேர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் சில பேர் கூட வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கான்டென்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க ரிட்டன்ஷன் பண்ணால் தான் வீடியோ ஓடுன்னு சொல்லி அவங்களையுமே அந்த குழிக்குள்ளே தள்ளி விட்டாங்க. ஸோ இந்த ரிட்டன்ஷன் மூலிமா என்ன நடக்குது அப்படின்னா, அப்படி ஒரு இண்டஸ்ட்ரி தனியாக கிரியேட் ஆகி அப்படி ஒரு பிஸ்னஸை ஒன்று கொண்டு வந்து அந்த பிஸ்னஸை க்ரோ பண்ணுறதுக்கு இதை பண்ணால் தான் அது நடக்கும் அப்படின்னு சொல்லி இதை பண்ண வச்சு காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு பிஸ்னஸ் மாடலாக மாறிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுதான் கொடுக்க வந்திருக்கோன்னு சொல்லிட்டு டேரெக்டாக கொடுத்துட்டு போயிடலாமே. தேவைப்படுறோம் வாங்கி போகிறோம், தேவையில்லாத தூக்கி போட்டு போகிறேன். ஒருத்தனுக்கு தேவைப்பட்டால் மட்டும்தான் ஒரு பொருளை விற்கணும். அது பொருளாக இருந்தாலும் சரி, வீடியோவாக இருந்தாலும் சரி, பாடம் என்கிட்ட அவன்கிட்ட வந்து தேய்க்கக்கூடாது. இந்த மாதிரி ரிட்டன்ஷன் மூலயமா, ஐ கேட்சிங்கான தமிழ் மூலயமா. ஸோ வீடியோ ஓட வைக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம். எதுக்கு ஸ்ட்ராட்டஜி பண்ணணும்?
வீடியோ வந்து ஒருத்தனுக்கு வாலண்டியராக அவன்கிட்ட போய் திணிக்கிறதுக்கா? அப்படி பண்ணக்கூடாது. யாருக்கு தேவையோ அவங்கக்கிட்ட போய் ரீச் பண்ணணும். அதுக்கு ஸ்ட்ராட்டஜி பண்ணணும். ஸோ இப்போ ஒருத்தன் ஃபினான்ஸ் பற்றி தேடிட்டு இருக்கான். ஏதோ சேவிங்ஸ் பற்றி அவனுக்கு ஆர்வம் இருக்குது, சேவிங்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறான். அவனுக்கு போயிட்டு இந்த வீடியோ காமின்னு சொல்லிட்டு ப்ரொமோட் பண்ணுறது, ஸ்ட்ராட்டஜி பண்ணுறது நல்லது. என் வீடியோவை எல்லாரும் பார்க்கணும், எல்லாரும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்ல எண்ணத்தில் தான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டியராக ஸ்ட்ராட்டஜி பண்ணி யூஷுவல் அப்படிங்கிற லைனை கிராஸ் பண்ணி இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் நீ தெரிஞ்சு தான் ஆகணும், வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனுக்கு ஒரு பின்பத்தை கிரியேட் பண்ணி அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக திணிச்சு விட்டு அதெல்லாம் தேவையில்லை. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ இந்த யூடியூப் வந்து பாலிசி மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னாங்க. இது அவ்வளோ பெரிய விஷயமா இல்லை. ஆனால் கண்டென்ட் போடுற எல்லாருமே அதை பற்றி பேசி 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 எல்லாருமே பயப்பட வச்சுட்டாங்க. நிறைய பேர் சேனல்லாம் வித்துட்டுலாம் போயிருக்கிறாங்க. இந்த ஃபேஸ்லெஸ் வீடியோஸ்லாம் நிறையா பண்ணிக்கிட்டு இருந்தவங்க போச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு வித்துட்டுலாம் போயிருக்கிறாங்க. இங்கே என்னென்னா ஆர்கானிக்காக ஒரு விஷயம் நீ கொடுக்குற அப்படின்னா நீ லாங் டைம் சஸ்டெயின் பண்ணலாம். ஒன்று, நீ வந்து வேல்யூ கொடுக்காம நீ ரொம்ப நாள் ஓட்டிகிட்டு இருக்கலாம் முடியாது. ஸோ வேல்யூ, கன்சிஸ்டன்சி இது ரெண்டும் இருந்துச்சுன்னா நீ யூடியூப்பில் பொழைச்சிக்கலாம். இது ரெண்டும் இல்லாமல் ரிட்டன்ஷன் எடிட்டிங் மூலயமா வந்து நம்ம வீடியோ ஓட வச்சிடலாம். எத்தனை நாளைக்கு ஓடும்? எத்தனை மக்கள் பார்ப்பாங்க? சரி, மில்லியன் கணக்கில் பார்க்குறாங்க, கன்சிஸ்டண்ட்டாக பார்க்குறாங்க, ஏதோ நீ ஸ்ட்ராட்டஜி பண்ணுற, ஹூக்கு வைக்கிற, எல்லாம் பண்ணுற பார்க்குறாங்க. அதுக்கு நீ அது மூலமாக காசு சம்பாதிக்கிற. எல்லா டைமுக்கும் அது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸோ இங்கே பல விஷயம் வந்து உருவாகுது, மறையுது, உருவாகுது, மறையுது. இது வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நான் இப்போ என்ன இதில் சொல்ல வரேன் அப்படின்னா, கான்டென்ட் க்ரியேஷனில் இப்படி ரிட்டன்ஷன் எடிட்டிங் மோட வந்து ஸ்டாப் பண்ண முடியுமான்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ அந்த ஒரு விஷயத்த ப்ராடக்டாக வச்சுருக்கிறவங்க ஏதாவது ஆங்கிளை யூஸ் பண்ணி அதை உள்ளுக்குள்ளே திணிச்சிட்டு தான் இருக்காங்க. சர்வீசஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு வீடியோக்கு இவ்வளோன்னு பைசா வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ நான் குறை சொல்ல வரல. அது ஒரு பிஸ்னஸ் மாடல். என்னை பொறுத்த வரைக்கும் அஸ் அ கிரியேட்டராக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த கொடுக்கணும். அது மூலிமா நான் பயனடையணும். நான் உங்கள்கிட்ட திணிச்சு நான் அது மூலமாக பயனடைய விரும்பலை. ஸோ எனக்கு தெரிஞ்சதை, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை, என்னோட லேர்னிங்ஸை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பாருங்கள், வேல்யூபிளாக இருந்தால் எடுத்துக்கோங்க. பிடிச்சிருந்ததுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு வந்து அன்வான்ட் திங்ஸை கொடுக்கணுன்னும், அன்வான்ட் திங்ஸை வந்துட்டு உங்ககிட்ட வாலண்டியராக திணிக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. இப்படி நான் விரும்பவும் கிடையாது. ஸோ கான்டென்ட் கிரியேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மைண்ட் செட்டே எல்லாத்துக்கும் இருந்துச்சுன்னா ரியல் வேல்யூ எல்லாத்துக்கும் கிடைக்குன்றது என்னோட தாட். ஏன்னா வேல்யூ கொடுக்குறவன் எதுக்கு அவனோட வாய்ஸை தாண்டி அன்வான்டான விஷயங்களை கொடுக்கணும்? இந்த எஸ்எஃப்எக்ஸ்லாம் கச்சக்குன்னு தலைவலி தான் உண்டாகுது. ஸோ வேல்யூ பேர்ட்ஸில் இருக்குது. அந்த வேல்யூவில் நம்பிக்கை இல்லாமல் தான் ரிட்டன்ஷன் எடிட்டிங் அந்த மாதிரியான விஷயங்களை திணிக்க போகுதுங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ இந்த வீடியோவோட டேக்அவே இதுதான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவாய்ட் பண்ணுறது முக்கியம். ரிட்டன்ஷன் எடிட்டிங்கை இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது வேல்யூவை அண்ட் வேல்யூபிளான எக்ஸ்பீரியன்ஸஸை, லேர்னிங்ஸை. ஸோ இதை தான் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்துகிறேன். அஸ் அ கிரியேட்டர்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா பண்ணுங்கள். யூஷுவல் ஆடியன்ஸ் பார்க்குறீங்க அப்படிங்கன்னா என்ன பண்ணணும்னு தெரியும். ஸோ யூஷுவல் எப்பயும் போல் நான் இன்னொரு வீடியோவோட வரேன். என்னால் டெய்லி வீடியோ போட முடியுமா அப்படின்றது கொஷினு. போட ட்ரை பண்ணுறேன். உள்ளே இருந்ததை கொட்டிட்டேன். பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க. ஓகேவா?